நேத்ரா சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை நேர வணக்கங்கள். தலைப்பு பகுதியினூடாக இணைந்திருந்த ராஜா மற்றும் காயத்ரி இருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த தினத்தில் நாங்கள் இந்த புதன்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் நூலாக இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் தைப்பொங்கல் திருநாளை உலக வாழ் தமிழர்கள் அனைவரும் கொண்டாடி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் அந்த எங்களுடைய உளவு தொழிற்கு எங்களுக்கு உதவி புரிந்த ஆவினங்களுக்கான பண்டிகையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினத்துக்கு முன்பதாக போகி பண்டிகையை கொண்டாடி இருந்தோம். நாளைய தினம் காணும் பொங்கலையும் கொண்டாடவிருக்கின்றோம். சரி, எது எவ்வாறாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்பு செலுத்த வேண்டும். நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் வளம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்த சிறப்பு கலந்துரையாடல் பகுதியினூடாக ஒரு மிக முக்கியமான நிகழ்வு, அதுபோன்று நலிந்தோர்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கு பல்வேறு அமைப்புகள், சங்கங்கள், இன்னும் பல நிறுவனங்களும் கூட இருக்கின்றது. இது போன்று மிகவும் பிரபல்யமான ஒரு அமைப்பில் என்னென்ன வகையான தொழிற்பாடுகள் இருக்கின்றது, அந்த அமைப்பின் ஊடாக நாட்டு மக்களுக்கு, உலகளாவிய நாட்டு மக்களுக்கு என்னென்ன விடயங்கள் செய்யப்படுகின்றது, என்னென்ன வகையான சலுகைகளை அவர்கள் பெறுகின்றார்கள், உதவி திட்டங்கள் என்னென்ன இருக்கின்றது, இந்த வகையான பல்வேறு விடயங்களை இந்த கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களுக்கு தெளிவுபடுத்த நாங்கள் காத்திருக்கின்றோம். உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கக்கூடும், இந்த அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் லயன்ஸ் இன்டர்நேஷனல், அதாவது அரிமா சங்கங்கள். 1917ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவிலே மெல்வின் ஜோன்ஸ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. உலகில் எமது நாடு மட்டுமல்ல, பல நாடுகளிலும் நலிந்தோர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அன்றாடம் அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தினை கூட பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். மனிதர்களில் மிக முக்கியமான உயரிய பண்பு மற்றவர்களுக்கு உதவுவது. சரி, நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நாங்கள் இன்றைய தினம் கலையகம் அழைத்து வந்திருக்கின்ற அந்த அதிதிகள் இருவரை நாங்கள் அறிமுகம் செய்து கொள்கின்றோம். முதலாவதாக எங்களுடைய அதிதி திரு வடிவேல் முகுந்தன் அவர்கள், வடிவேல் அண்ட் சன்ஸினுடைய உரிமையாளர், அது மட்டுமில்லாமல் லயன்ஸ் கிளப் ஆஃப் கொலம்பு சென்ட்ரலுடைய தலைவராகவும் இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் மாவட்ட ஆளுநருடைய மூத்த ஆலோசகராகவும் இருக்கின்றார். இவர் சுமார் 35 வருடங்களுக்கு மேலாக இந்த லயனிசம் தொடர்பான அனுபவத்தினையும் கொண்டிருக்கின்றார். மற்றொரு அதிதி திரு லயன் ரவி சிவகுமார் அவர்கள். இவர்கள் மாவட்டத்தினுடைய சேவைகளை ஒருங்கிணைப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். இவரும் பல வருட காலமாக இந்த லயனிசம் துறையிலே அனுபவம் வாய்ந்த ஒருவர். இந்த இருவர்களிடமிருந்தும் நாங்கள் இன்றைய தினம் இந்த லயனிசம் என்றால் என்ன, இந்த லயனிசத்தினுடைய தொழிற்பாடுகள் எவ்வாறு அமையப் போகின்றது, எதிர்கால திட்டங்கள் என்னவாக இருக்கின்றது, பல்வேறு விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முதலாவதாக நாங்கள் லயன் ரவி சிவகுமாரிடம் முதல் கேள்வி இருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய டைட்டில், அதாவது மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டர், ப்ரொஃபஸர் இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு அதீத ஒரு உணர்ச்சி, எங்களுடைய அந்த பிரிஸ்டீஜ், எங்களுடைய கௌரவம் அங்கு வெளிப்படப்படுகின்றது. நான் உங்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது லயன் என்று சொன்னேன். லயன் என்று சொன்னவுடன் அனைவரும் தெரியும் சிங்கம். சிங்கம் கர்ஜனை மிக்கது காட்டிலே, அதுதான் ராஜா. சரி, இதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். விமல் அவர்களே, இது எங்களுடைய அமைப்பின் ஒரு அங்கீகாரம். நாங்கள் அதை பெருமையாக தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் சர்வதேச ரீதியில் நாங்கள் பயணிக்கும் போது நீங்கள் ஒரு லயனா என்று கேட்டால் அதுக்கு இருக்க மரியாதையே தனி. ஏனென்றால் நாங்கள் 200 நாடுகளில் எங்களுடைய அமைப்பு இருக்கின்றது. எங்களுடைய அமைப்பு தான் மூத்த அமைப்பு இந்த உலகத்திலே சேவைகள் புரிவது ஈடுபட்டு சுமார் 100க்கு மேற்பட்ட வருடங்கள் நாங்கள் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சின்னத்தை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், வி சர்வ். அந்த வகையில் ஒரு லயன் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். உண்மையில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களும் தன்னை ஒரு லயனாக, ஒரு சிங்கமாக அறிமுகப்படுத்திக் கொள்வது, அல்லது அந்த விடயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் ஆர்வமானவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். முன்பொரு காலத்திலே ஒரு அதாவது அவர்களுடைய மனநிலைப்பாடு இருந்தது, செல்வந்தர்கள் மாத்திரம்தான் இந்த லயனசத்திலே பங்கு கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு சேவைகளை வழங்க முடியும் என்று. ஆனால் இன்று அந்த நிலை மாறுபட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதன் தன்னகத்தில் இருக்கக்கூடிய திறன்களை வைத்துக்கொண்டும் இந்த லயனிசத்தில் ஈடுபட முடியும். இது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கருத்து?
முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தனக்கு எவ்வளவு நேரம் இதுக்காக ஒதுக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நான் சேவை மனப்பான்மை உள்ளவனா, எனக்கும் ஒரு சிறிதளவு பணம் இதுக்காக ஒதுக்கலாமா? அடுத்தது முக்கியத்துவம், நான் ஒரு வாலண்டியரா, சரி, நான் ஒரு சேவை புரியவராக இணைந்து கொள்ளலாமா என்ற மனப்பான்மை தான் இதில் முக்கியத்துவம். இரண்டாவதாக, இது ஒரு பரந்த அமைப்பு. இதில் இன்று நாங்கள் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது, எங்களுடைய 1.4 இருக்கின்ற அங்கத்தவர்களை 1.5 சர்வதேச ரீதியில் கொண்டு செலுத்துவது. ஏனென்றால் அங்கத்தவர்கள் கூட கூட சேவைகள் கூடிக்கொண்டே போகும். ஏனென்றால் என்னுடைய நண்பர் என்னுடைய ஒப்புக்கொள்வார் நினைக்கிறேன், சேவைகள் செய்வதற்கு கோடான கோடிகள் சேவை இருக்கின்றது, செய்வதற்கு ஆக்கள் இல்லை. உண்மையில் இந்த லயன்ஸத்தை பொறுத்த மட்டிலே தன்னையும் ஒரு லயனாக அறிமுகப்படுத்தி கொண்டு உங்களை போன்று என்னால் இயன்ற சேவைகளை நீங்கள் குறிப்பிட்டது போன்று முதலில் நாங்கள் ஒரு சேவையினை மனப்பூர்வமாக வழங்குவது, எந்தவித லாப நோக்கம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு உதவுவது என்ற அந்த அடிப்படை பண்பினை கொண்டிருப்பது மிகச்சிறப்பு. பல வருட காலமாக நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன், 35 வருடங்களுக்கும் அதிகமாக இந்த லயனிசம் துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு முகுந்தன் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த லயனிசம் இலங்கையில் என்னென்ன பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது? ஒரு லயனிசத்திலே ஒரு அங்கத்துவம் பெறுவதற்கு அடிப்படை தகுதிகளாக எவற்றை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும்? அழைத்ததுக்கு நன்றி. எமது லயன்ஸ் கழகம் ஆரம்பிக்கும் போது 3 பிரிவுகளாக இருந்தது. முதலாவது ஒரு பிரிவாகத்தான் இருந்தது. அதன் பிறகு அங்கத்தவர்கள் கூடும்போது 3 பிரிவாக மாற்றப்பட்டது. ஏனென்றால் தனி ஆளுநரால் எல்லா பக்கங்களையும் பார்க்க முடியாது. அதனால் 3ஆக பிரித்தார்கள். அதுவும் அங்கத்தவர்கள் கூட கூட அதிலும் கஷ்டங்கள் ஏற்பட்டபடியால் அதை 6ஆக மாற்றினார்கள். தற்போது இந்த வருடம் 12ஆக மாற்றியிருக்கிறார்கள். அப்போ எங்களுக்கு 12 ஆளுநர்கள் கிடைப்பார்கள். அங்கத்தவர்களும் கூடும். எமது நாட்டினை 12 பிரதேசமாக பிரித்து 12 ஆளுநர்கள் ஆளுவார்கள். அவர்களின் தலைமைத்துவத்திற்கு ஏற்ற மாதிரி எங்கள் அமைப்பு மக்களுக்கு என்னென்ன வழிகளில் உதவ வேணுமோ, படிப்பு, பொருளாதாரம், அவர்களின் சுகாதாரங்கள், அவர்களின் தனிப்பட்ட தனித்துவத்தை மேம்படுத்துறது, அது மாணவர்களுக்கு அவர்களின் துறைகளை வளர்ப்பதற்கு, இப்படி பலதரப்பட்ட செயல்பாடுகளை அந்த ஆளுநர் அவரின் தொடக்கத்தில் அவர்கள் சொல்லிவிடுவார்கள். இந்தந்த ஏரியாக்கள் நாங்கள் பார்க்கணும். உண்மையில் நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இன்னும் ஆழமாக அதனை உற்று பார்க்க வேண்டிய ஒரு ஆவல் எனக்கு மாத்திரமல்ல, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் இருக்கத்தான் செய்கின்றது. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவேளை இருக்கின்றது. இடைவேளை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம் புதன்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதியினூடாக. எங்களுடைய ஆளுநர் லயன் ராஜித ரொட்ரிகோ அதை தொலைநோக்கு பார்வையாக பார்த்து, ஏன் இந்த மாவட்டத்துக்கும் ஒரு பொங்கல் விழா வேண்டும் என்று சொல்லிதான் இதை தற்போது முழு மாவட்டத்துக்கும் நடாத்தி இங்கே இருந்து யாழ்ப்பாணம் மட்டும் இருக்கும் எல்லா அறிமுகங்களையும் நாங்கள் வரவேற்க போகிறோம். ஒரு பரிச்சாத்த நடைபெறதுக்கு நாங்கள் துவங்கி எல்லாருடைய அனுசரணை பங்களிப்புடன் அடுத்த வருடம் இது கூட விமர்சையாக, அதாவது இவ்வருடம் நீங்கள் செய்வதையும் தாண்டி இன்னும் பல்வேறு புதிய உள்ளீடுகளை உள்ளீர்த்து கொண்டு இன்னும் பிரம்மாண்டமாக செய்வதற்கு தெரிந்திருக்கின்றீர்கள். சரி, இவ்வாறான விடயத்தினை நீங்கள் செய்ய எத்தனைக்கின்ற பொழுது அதற்கான வளங்களை வழங்குபவர்கள் அல்லது அனுசரணை வழங்குபவர்கள் அல்லது அதற்கு மென்மேலும் பல்வேறு வகைகளில் உதவிகளை வழங்குபவர்கள் யாராக இருக்கின்றார்கள் திரு முகுந்தன் அவர்களே? எல்லா கழகங்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் இந்த பாரம்பரிய பொங்கல் விழாவை நடத்த உத்தேசித்துள்ளோம். இதில் தனியாகவே லயன்ஸ் மாத்திரமல்ல, உதவி புரிபவர்கள் வெளியில் இருந்து உதவி புரிபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
எல்லாருடைய அங்கத்தவர்கள் ஒத்துழைப்பின் பேரில் அவர்களிடம் சென்று நாங்கள் இதை பற்றி விவரித்து அவர்களிடம் இருந்து எடுக்கக்கூடிய உதவிகளையும் பெற்றுள்ளோம். ஸோ இது ஒரு 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 கூட்டாக சேர்ந்து கூட்டு முயற்சி தான். இதுக்காக அரசாங்கமோ யாரோ எங்களுக்கு காசு தர்றதில்லை. எல்லாரும் அங்கத்தவர்களின் அவர்கள திறமைகள், அவைகள பங்களிப்பு, இது எல்லாத்தோடையும் சேர்த்து தான் நாங்கள் இந்த 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 விழாவை செய்ய போகின்றோம். இது ஒரு பரிச்சார்த்தம்தான் என்றாலும் ஒரு சவாலான பொங்கல் விழா. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நிச்சயம் நல்லபடியாக செய்து முடிப்போம் என்று. தலைவர் கூறியது போல சகோதர இனம், சகோதர மொழி பேசும் மக்கள் அவர்கள் கண்கூடாக நேரடியாக பார்க்கும்போது ஒரு வித்தியாசம். இந்த டிவியில் பார்க்குறதோ புத்தகத்தில் வாசிக்கிறதோ அது ஒரு வித்தியாசமான உணர்வுகளை கொடுக்கும். இது கண்கூடாக பார்க்கும்போது நிச்சயம் அவர்களுக்கு எங்கள் கலாச்சாரம் போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. அதுக்காகத்தான் இந்த கரகாட்டம், மானாட்டம், இந்த மயிலாட்டம், கோலப்போட்டி, இது அதையும் தவிர வேறு வேறு நிகழ்ச்சிகளும் நாங்கள் செய்ய போகின்றோம். இதுகளை காட்டி எங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதும் தான் நமது முக்கிய நோக்கம். சார், இந்த நிகழ்வு எங்கு நடைபெறுகின்றது, எத்தனை மணி முதல் ஆரம்பமாகின்றது போன்ற விவரங்களையும் திரு ரவிசுமார் நீங்களே தெரிவித்து விடலாம். இது வத்தலை கொழும்பு கலனிகங்கை அண்மித்த சாகரை மைதானம் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இந்த சாகரை மைதானத்தில் தான் நடைபெறப் போகின்றது. ஆனால் நடைபவனி ஹேகித்த ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்துக்கும் ரணவீருசவன என்ற இராணுவ முகாம் அருகில் இருந்து நடபவனி அதாவது உண்மையிலே இது ஒரு அலங்காரமான ஒரு நடபவனியாக இருக்கும் என்று அமைக்க யோசித்து, அதாவது திரைப்படங்களில் அந்த மாட்டு வண்டிகளில் வேஷ்டி சால்வையை சுற்றி கொண்டு கட்டாயம் நீங்கள் சுற்றினால் சுற்றும். சரி, அப்படி இந்த மைதானத்தை அடைந்து கலாச்சார நிகழ்வுகள் செய்து பரலி நாங்கள் அடைந்த பிறகு அந்த பொங்கப்பான அந்த நிகழ்வு அந்த 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அதை செய்து அது பிறகு இந்த போட்டிகள் உரியடிப்பது, இந்த போட்டிகள் எல்லாம் நல்ல கோலாகலமாக நடந்து எங்களுடைய சிற்றுண்டுகளையும் உண்ணு கலாச்சார நடனங்கள் எல்லாம் பார்த்து அந்த 8 மணி முதல் ஒரு 11-11:30 மணி கூட இனிதே நீர்வடிக்க யோசித்திருக்கின்றீர்கள். சரி, லயனிசம் மிகவும் ஆர்வமாகவும் தன்னிச்சையாக சுயமாகவும் செயல்படுவதற்கு ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும் என்பதனை இந்த அளவில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சரி, எதிர்காலத்தில் நீங்கள் என்னென்ன விடயங்களை செய்யவிருக்கின்றீர்கள் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் நேர பற்றாக்குறை காரணமாக எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்களை தற்போது வைத்திருக்கின்றீர்கள், இது தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு அங்கத்துவமை தேவை. வாருங்கள், எங்களை lionorg.com என்ற வெப்சைட்டுக்கு செல்லுங்கள். அங்கே எல்லா விடயங்களும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இலங்கை பூராக இருக்கும் அறிமாக்களை நல்லுங்கள். அவர்கள் அவாக இருக்கிறார்கள். அங்கத்துவர் வேணும், அங்கத்துவர் வர, சந்தா வர, அதே போல் ஒற்றுமை நீங்க, இதுக்கும் மேற்பட்ட பல்வேறு திட்டங்கள் செய்யலாம். இங்கே சொல்ல போனால் நேரம் எடுக்கும். அந்த வகையில் திட்டங்கள் 1000. சரி, உங்களுடைய அனைத்து திட்டங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதனை எங்களுடைய நிகழ்ச்சியின் ரசிகர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளும் செய்து கொள்கின்றோம். சரி ரசிகர்களே, இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார்கள் திரு லயன் முகுந்தன் அவர்கள், அதே போன்று திரு லயன் ரவி சிவகுமார் அவர்களும் இணைந்திருந்தார்கள். இந்த லயனிசம் தொடர்பான எங்களால் இயன்ற அளவிற்கு உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். ஆகவே இவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சஜாவிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பின் ARV விமல். நன்றி, வணக்கம்.